إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக்கப்பட்டிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த சில முக்கியமான போதனைகளை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இதா குல்த லி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாமு யஹ்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழனிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கதில் லகௌத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான். ஜும்மாவினுடைய பிரதிபலனை நலனை எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹுடைய திருத்தூதர் அவர்கள் சொன்ன அந்த எச்சரிக்கை ஊட்டக்கூடிய நபி மொழியையும் நபி அவர்கள் சொன்னார்கள், இதா தஹல அஹதுக்குமுல் மஸ்ஜித் ஃபலா தக்உது ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைனி. உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் 2 ரக்காயத்து தொழுகையை தொழாமல் அமராதீர்கள் என்கிற அந்த நபிமொழியையும் உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் யார் முட்டாள்கள் என்கிற தலைப்பின் கீழ் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சில சாரார்களை முட்டாள்கள் என்கிற பெயரை சொல்லி அழைத்து அவர்கள் இத்தகைய கட்டளைகளை இடுகிறார்கள், எனவேதான் அவர்கள் அறியாதவர்களாக முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்று சூரா ஜுமரில் ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான். அது யாரை குறித்து அல்லாஹ் பேசுகிறான், அத்தகைய பண்புகள் இன்றைக்கு சமுதாயத்தில் யாரிடத்தில் இருக்கிறது என்பதை நான் சிந்திப்பதற்கும் நம்முடைய அறிவை பயன்படுத்தி மிக முக்கியமாக பகுத்தறிவு மிக்க ஒரு வாழ்வை நோக்கியும் இஸ்லாம் சொன்ன அறிவார்ந்த சிந்தனை நோக்கி செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த தலைப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா ஜுமர் என்கிற 39வது அத்தியாயத்தின் 64வது வசனத்திலே சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்கள் அந்த மக்களிடத்தில், அஃப கைரல்லாஹி தாமுருனி அஅ்புது அய்யுஹல் ஜாஹிலுன். முட்டாள்களே, அல்லாஹ் அல்லாதவர்களை நான் வணங்க வேண்டும் என்று எனக்கு நீங்கள் கட்டளையிடுகிறீர்களா என்று நபியே நீங்கள் கேளுங்கள். யார் முட்டாள்கள் என்றால், ஒருவன் பணம் சம்பாதிக்க தெரியாதவனாக இருக்கிறான், அவன் முட்டாள் இல்லை. ஒருவன் படிக்காமல் இருக்கிறான், அவன் முட்டாள் இல்லை. ஒருவனுக்கு கையெழுத்து போட தெரியவில்லை, அவன் முட்டாள் இல்லை. இந்த உலகத்தினுடைய சில இன்பங்களை அவன் பெறாமல் இருக்கிறான், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒருவன் முட்டாள் என்றால் அவனும் இணை வைப்பு காரியத்தை செய்து ஏனையவர்களும் இணை வைப்பை நோக்கி அழைப்பானேயானால் அவன் முட்டாள். நபியே, நீங்கள் அவனை முட்டாள் என்று சொல்லி அழையுங்கள்.
அஃபகைரல்லாஹி தாமுருனி அபுது அய்யுஹல் ஜாஹிலூன், முட்டாள்களே, அல்லாஹ் அல்லாதவர்களை நான் வணங்க வேண்டும் என்று எனக்கு நீங்கள் கட்டளையிடுகிறீர்களா என்று திருமறையில் சூரா சுமரில் 64வது வசனத்திலே அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தையை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இஸ்லாத்தின் பார்வையிலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் யார் ஷிர்க்கை போதிக்கிறார்களோ, ஷிர்க்கை நோக்கி மக்களை அழைக்கிறார்களோ, மடமைத்தனத்தை நோக்கி அறியாமையை நோக்கி மக்களை இழுத்து கொண்டு வந்து வைக்கிறார்களோ, அறிவுள்ள மக்களை எல்லாம் முட்டாளாக்க துடிக்கிறார்களோ, இவர்கள் அனைவருமே அல்லாஹ்வுடைய பார்வையில் முட்டாள்கள், அறிவற்றவர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிற வார்த்தையை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவு உள்ள மார்க்கம் என்றால் அதை ஆழமாக சிந்தித்து நேர்பட யோசித்து ஒருவர் சொன்னால் இஸ்லாத்தை விட்டால் இங்கு வேறு வழி கிடையாது. கடவுள் இல்லை என்ற ஒரு கொள்கை கொண்ட மக்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். எல்லா மொழி பேசுபவர்களிடத்திலும் இருக்கிறார்கள். கம்யூனிச தத்துவம், பகுத்தறிவு வாதம், இந்த வாதமும் இந்த தத்துவம் உருவாவதற்கான காரணம் கடவுளை வைத்து அல்லது கடவுளுடைய ஆற்றல் என்பதை வைத்து சில மதகுருமார்கள் வயிற்று பிளப்பை நடத்தினார்கள். எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க. இஸ்லாம் அதை ஆதரிக்கல, இஸ்லாத்திலும் இருக்கிறார்கள். இஸ்லாத்திலும் இருக்கிறார்கள், ஏனைய மதங்களிலும் இருக்கிறார்கள். கடவுளை வைத்தோ கடவுளினுடைய பெயரை ஆற்றலை வைத்தோ தன் வயிற்றை வளர்த்துக் கொள்வார்கள், தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வார்கள். மக்கள் மடையர்களாக இருக்கிறவரை நம்மிடத்தில் கேள்வி கேட்க மாட்டார்கள். சுகபோகமாக வாழலாம் என்று எல்லா சமுதாயத்திலும் மதகுருமார்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அதை ஆதரிப்பது கிடையாது, அதற்கு அங்கீகாரம் தருவது கிடையாது. இஸ்லாம் அதை எல்லா நேரங்களிலும் எல்லா பொழுதுகளிலும் தடுக்கிற இடத்தில் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட பகுத்தறிவு மிக்க ஒரு மார்க்கமா இருக்கிற இந்த இஸ்லாம், நபிகளாரால் விட்டு செல்லப்பட்ட இந்த இஸ்லாம் 1400 ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட இன்னும் அற்புதங்கள் நடக்கிறது. அற்புதம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்கள் எந்த காலத்தை சார்ந்தவர்கள் என்று வரலாற்று குறிப்பு இல்லை, அவர்கள் பெயருக்கே வரலாற்று குறிப்பு இல்லை. அப்படிப்பட்டவர்களுடைய அடக்கத்தலங்களை கட்டி வைத்துக் கொண்டு அதிலே வணக்கத்தலங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு அவர்கள் இன்னமும் வாழுகிறார்கள், நடமாடுகிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள், ஆற்றல் உள்ளவர்கள் என்று மக்களை ஏமாற்றக்கூடிய முட்டாள்கள், அறிவியினர்கள் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. சமீபத்திலே ஒரு வீடியோ தொகுப்பை ஒன்றை இந்த காயல்பட்டினத்தை சார்ந்த சில மௌலவிமார்களால் பரப்பப்பட்ட நிகழ்வை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த ஊர்ல சில அவுலியாக்கள், இந்த ஊர்ல அவுலியாக்களுக்கு பஞ்சம் கிடையாது. தெரு தெருக்கு அவுலியா இருக்கிறது. பள்ளிவாசல் எண்ணிக்கையை விட அவுலியாக்களின் எண்ணிக்கை இந்த ஊரில் அதிகம். அப்படி உள்ள ஒரு அவுலியாதான் மக்களால் பார்க்கப்படுகிற ஃபதுலுல்லா சாஹிப் ஈக்கியப்பா வலியுல்லா ரதியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு அவுலியா சமுதாயத்தவரால் பார்க்கப்படுகிறார்கள். யார் இந்த அவுலியா? இவருக்கு எங்க இருக்குது அப்படின்னா தெய்வ தெரு பக்கத்தில் இவருக்கான மக்பரா தர்காவை கட்டி வைத்திருக்கிறார்கள். பல இடங்களில் இவர்களுக்கு எத்தனையோ பல அவுலியாக்களை கொண்டு கராமத்துகளை பற்றி பேசி, அற்புதங்களை பற்றி பேசி மக்கள் மத்தியிலே ஒரு அறியாமை விதைக்கிற இந்த கூட்டம் சமீபத்தில் இவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஃபதுலுல்லா சாஹிப் ஈக்கியப்பா என்கிற இந்த அவுலியா இருக்கிறாரே, இவர் ஒரு கராமத்தை தற்போது செய்திருக்கிறார். செஞ்சது எத்தனை வருஷம்? 100 வருஷம், 200 வருஷம் அப்படிலாம் கிடையாது. 2025 ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். யார் முன்னால் செய்திருக்கிறார்? ஒரு மாற்று மத பெண் முன்னால் செய்திருக்கிறார் என்று வெட்கமில்லாமல், குர்ஆன் ஹதீஸை பற்றிய ஞானம் இல்லாமல் இதை மக்கள் மத்தியில் உட்கார்ந்து பேசி இதை கட்டாயம் வெளிப்படுத்தியாக வேண்டும் என்று மௌலவிமார்கள் 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் குர்ஆனை படித்த, ஹதீஸை படித்த, மார்க்க நெறிமுறைகளை படித்த இந்த மக்கள் ஒரு மாற்று மத பெண் சொன்னார், அவுலியா வந்துட்டு போனாரு அப்படிங்கிற விஷயத்தை அதை விமர்சையாக பேசுகிறார்கள். நாம அவுலியாக்களை சிந்திக்க மறந்து விட்டோம். அதான் அவுலியா வந்து நமக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த ரபியுல் ஆகிர் முடிஞ்சிருச்சு. நேற்று மகரிபோட ரபியுல் ஆகிர் முடிந்தது. ரபியுல் ஆகிர்ல நடந்த கதை இது. ரபியுல் ஆகிரிலே நாம் இந்த அவுலியாவை மறந்து விட்டோம், எனவே அந்த அவுலியா நமக்கு நினைவுபடுத்துகிறார் என்று நாக்கூசாமல் பொய் பேசக்கூடிய மௌலவிமார்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்ன இந்த ஈக்கியப்பா செய்தார்? நமக்கு முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவுலியாவை பற்றி தெரியும், நாகூர் ஆண்டவரை பற்றி தெரியும்,
அஜ்மீர் ஆண்டவரை பற்றி வடமாநிலங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பிரபலியமான பல அவுலியாக்கள் இருக்கும் போது ஈக்கியப்பாவை பத்தி வெளியுள்ள மக்களுக்கு தெரியாது. இதே ஊரில் இருக்கிற பல தெருக்களில் உள்ளவர்களுக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு அவுலியா வாழ்றார், அவர் நடமாடிக்கிட்டு இருக்கிறார். தான் வேடிக்கை. எங்க இருக்கிறார்? உள்ள இல்ல, அவர் வெளியே நிற்கிறார். நம்மோடு நம்மளாகத்தான் இருக்கிறார். மக்களோடு மக்களாக பழகி கொண்டிருக்கிறார். வெளிகளிலே நடமாடி கொண்டிருக்கிறார் என்று இந்த மக்கள் பேசுகிறார்கள். ஒரு மாற்று மத பெண் வேறு ஒரு ஊரில் இருந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தாருக்கு ஊழியம் செய்ய பணிவிடை செய்வதற்கு வீட்டு வேலைக்கு நியமிக்கப்பட்ட அந்த பெண்ணை பின்பற்றி பின்தொடர்ந்து 2 வெள்ளை உருவங்கள் வந்ததாக அந்த பெண் பேசுகிறார். என் பின்னாடி 2 உருவம் வந்துச்சு. ஒருவர் என்னை பார்த்து சிரித்தார், வெள்ளை தோல் உடையவராக அரபு உடை அணிந்தவராக இருந்தார். இன்னொருவர் அவர் என்ன பார்க்கல, ஆனா அவரும் இருந்தார், பார்த்தேன் அவரை. அவர் புது நிறத்தோடு இருந்தார், வெள்ளேர் என்ற ஆடைகளை உடுத்தி இருந்தார்கள் 2 பேரு. குறிப்பிட்ட இந்த புகாரி ஷரீஃபுக்கு அருகிலே உள்ள இடத்திற்குள் நுழைந்தார்கள். தினம் தினம் நான் பார்க்கிறேன், நேற்றுக்கு பார்த்தேன், இன்னைக்கு பார்த்தேன். அதை அந்த மாற்று மத பெண் எந்த வீட்டில் பணிபுரிகிறாரோ அந்த இஸ்லாமிய பெண்களுக்கு தகவலை சொல்கிறார். அப்ப அந்த பெண்கள் சொல்றாங்க, நீங்க பார்த்தது வேற யாரும் இல்ல, ஈக்கியப்பாவை நீங்க பார்த்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு அப்பா இருக்கிறார், அந்த 2 அப்பாவை தான் நீங்க பார்த்திருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த அவுலியாக்களை பற்றி அவர் பேசுகிறார். தொடர்ச்சியாக பல நாட்கள் இந்த மாற்று மத பெண்ணினுடைய கண்ணுக்கு அந்த அவுலியாமார்கள் தெரிந்திருக்கிறார்கள். அவுலியாமார்கள் தெரிஞ்சது மட்டும் இல்ல, அந்த அவுலியாமார்கள் சில காரியத்தை இந்த பெண்ணுகிட்ட சொல்லி இருக்கிறாங்க. என் தர்காலாம் குப்பையா இருக்குமா, குப்பை யாரும் கிளீன் பண்ண ஆளு கிடையாது, நீ கொஞ்சம் சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். நம்மளை கவனிக்கிறாங்க, ஒன்னும் கவனிச்ச பாடு இல்ல. குப்பையா கிடக்குது, போன கந்தூரியில போட்ட பூமாலை இன்னும் அது சருகா கிடக்குது, யாரும் கழட்ட மாதிரி தெரியல, நீ போய் சொல்லணும். இந்த அம்மா இவங்க தான் மெசேஜர். அல்லாஹ் கிட்ட இருந்து மக்களுக்கு தூதுவராக வந்தவர் நபிகள் நாயகம். ஈக்கியப்பாட்ட இருந்து தூதுவராக வந்தவர் இந்த மாற்று மத பெண். அப்ப இவங்க போய் சொல்றாங்க, என்னங்க தர்காவை கரெக்டா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்களாமே, அவர் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாரு. இவர் பேசும்போது சொல்லுகிறார், அந்த அம்மா தர்காவை பார்க்கல, அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றாங்க. தர்கா எப்படி இருக்கும், போர்வை எப்படி இருக்கும், அதுல தூசி படிந்து இருக்கும், இவ்வளவு தெல்ல தெளிவாக சொன்னார். கண்டிப்பா அங்க வந்து சொல்ல தெரிந்த அந்த ஐயாவுக்கு இவர் நேரம் முத்தவழிட்ட வந்து பேசியிருக்கலாம், மௌலவிமார்கள்ட்ட வந்து பேசியிருக்கலாம், பேச மாட்டார். மாற்று மத பெண்கள்ட்ட பேசி இருக்கிறார். அதை ஒரு நாள் போய் சுத்தம் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்த நாள் கம்ப்ளைண்ட், சுத்தம் சரியில்லை, என்னத்தை கிளீன் பண்ணி இருக்கிறாங்க, ஒரு ஆளை வச்சு கரெக்டா கிளீன் பண்ண வேண்டாமா? அவர் மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறார். என்னங்க நீங்க சுத்தம் பண்ணி இருக்கிறீங்க, அவர் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு, நீங்க கரெக்டா சுத்தம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு மறுபடியும் பேசி மீண்டும் போர்வையெல்லாம் மாத்தி தூசி எல்லாம் தட்டி எல்லா குப்பையும் எடுத்தாச்சு. இப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று அந்த பெண்மணி சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. பிறகு அந்த பெண்மணி அந்த தர்காவுக்கு நேரடியாக செல்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய தோழியர்களோடு சென்று நேரடியாக அவர்கள் முறைப்படி அவங்க கடவுளை கும்பிடுறதுக்கு ஒரு முறை இருக்கு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்காங்க, நாங்க வணங்கலாம் பாருங்கல்ல, வணங்கி இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரத்தை பாருங்க. நாங்க அவுலியா வணங்கவா செஞ்சோம் அப்படின்னு கேட்டீங்களா இல்லையா? அப்ப இன்னைக்கு நீங்க அவுலியா வணங்க அந்த மாற்று மத பெண்ணை விட்டுருக்கணுமா கூடாதா? விடக்கூடாது. நீ வணங்க கூடாது, இவர் கடவுள் கிடையாது, எங்களுக்கு கடவுள் வேற ஆளு, அல்லாஹ் தான் இருக்கிறான், இது கடவுள் கிடையாது, இவர் ஒரு சீடர், அவ்வளவுதான், நீ வணங்க கூடாதுன்னு தடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? அவங்க முறைப்படி கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்து வணங்கியாச்சு. அவுலியாட்ட கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு எது ரொம்ப விருப்பம்? எனக்கு ரோசா பூனா ரொம்ப விருப்பம், பூந்தினா ரொம்ப விருப்பம். அப்படியா, இந்த வாங்கிட்டு வந்துருவோம். அற்புதம் எங்க வரைக்கும் போகுதுன்னா பூந்தி கடை வரைக்கும் போகுது. பூந்தி மத்த நாள்ல அந்த கடையில் அவ்வளவு நல்லா இருக்காது. இவர் சொன்னாருன்னு போய் பூந்தி வாங்கினா பூந்தி நல்லா இருக்கு. இவ்வளவு வீடியோல பேசுறாரு ஒரு மௌலவி. இவ்வளவு பேசுறது யாரு? மௌலவி பேசுறாரு. அந்த அற்புதங்களை பார்த்த நபர்கள் பேசுகிறார்கள். மாற்று மத பெண் இவ்வளவு காரியத்தை சொன்னார் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு மடத்தனமான ஒரு பாதையை நோக்கி இந்த அறிவார்ந்த சமுதாயத்தை, ஒரு கடவுளை நோக்கி செல்லக்கூடிய இந்த நேர்வழி பெற்ற சமுதாயத்தை வழிகெடுக்கிற ஒரு சித்தாந்தத்தை ஒரு மாற்று மத பெண் சொன்னார் என்று கடைபிடிக்கிற இந்த மக்களை என்னவென்று சொல்வது? தொடர்ச்சியாக பேசுகிறார்கள். அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவர் வந்து கொஞ்சம் பங்கு வச்சிருப்பார், இவ்வளவு தகவல் வருது. அதை பார்த்துட்டு மத்த ஆட்கள் சொல்றாங்க, கரெக்டான ஆளை தான் நீ சொல்ற, நீ தப்பான ஆள்லாம் பார்க்கல, நீ பார்த்தது யாரு? ஈக்கியப்பாவை தான் நீ பார்த்திருக்கிற, அடையாளங்கள்லாம் கரெக்டா இருக்குது அப்படின்னு ஒரு மாற்று மத பெண் சொல்லுவதை கேட்டு நம்மோடு நடமாடுகிறார். நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதா? அவர் நம்மகிட்ட கேட்கிறார், உனக்கு கிடைச்சதா, எனக்கு கிடைச்சதா? யாரு கிடைச்சது? ஒரு மாற்று மத பெண்ணு கிடைத்தது. சரி, எல்லாத்துக்கும் சரி, ஓரளவுக்கு ஏத்துக்கும். நாளைக்கு இதே மாற்று மத பெண் வருகிறார். நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்றேன், அங்கிருக்கிற கடவுள் என்னிடத்தில் பேசினார், சொர்க்கம் தருவதாக வாக்களித்தார்,
அல்லது நரகத்திலிருந்து பாதுகாப்பதாக வாக்களித்தார், தன்னை வணங்கும்படி கட்டளையிட்டார் என்று அந்த பெண் உங்களிடத்தில் வந்து சொன்னால் ஏற்பீர்களா? இப்படி பேசுற மக்கள் இல்லையா? எத்தனையோ கோயில்களில் நான் இது போன்ற அற்புதத்தை பார்த்தேன் என்று பல மாற்று மதத்தவர்கள் சொல்கிறார்கள். இது மாற்று மத கடவுளையோ அந்த கொள்கையோ சித்தாந்தத்தையோ விமர்சனம் செய்வதல்ல, இது மடமைத்தனம். கடவுள் யார் முன்னால் வரமாட்டார், கடவுள் அற்புதங்களை கொண்டு வரமாட்டார். நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், எது சரியான பாதை என்று தேர்வு செய்வதற்கான ஞானத்தை வழங்கி இருக்கிறார். அதைத்தான் செய்ய வேண்டுமே ஒழிய அற்புதங்கள் நம்மை வழிநடத்தும் என்று நினைப்பது இருக்கிறது, இதை இஸ்லாமிய மார்க்கம் அறியாமை என்று சொல்லித் தருகிறது. இது அறியாமை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தபூக் என்ற யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க, மக்களை அழைத்துக் கொண்டு. போகிற வழியில் ஜாத்துல் அன்வாத் என்ற ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்துக்கு பேர் என்ன? ஜாத்துல் அன்வாத். மாற்று மதத்தவர்கள், ரசூலுல்லாஹ் காலத்துல மாற்று மதத்தவர் உண்டு இல்ல, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நெருப்பு வணங்கிகள், இணை வைப்பாளர்கள் பல பேர் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும்தான் யுத்தம் பண்ணாங்கன்னு இல்ல, அவங்களுக்குள்ளே நிறைய பேருக்குள்ள யுத்தம் நடக்கும். அப்படி யுத்தம் செய்யக்கூடிய போர் வீரர்கள் ஜாத்துல் அன்வாத்திலே தங்கள் ஆயுதத்தை தொங்க விடுவார்கள். ஆயுதத்துக்கு ஒரு பவர் வரும், பவர் வந்துச்சுன்னா அந்த ஆயுதத்தோட போய் சண்டையிட்டால் வெற்றி பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் அந்த மரத்தை பார்த்து அப்படி கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க, போற வழியில இருக்கு அந்த மரம். அப்போது இஸ்லாத்தை ஏற்ற தபூக்குடைய யுத்த நேரம் தான் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எண்ணிக்கை அதிகம். அதுக்கு முன்னாடி தான் மக்கா வெற்றி, தபூக்கு முன்னாடி தான் என்னது மக்கா வெற்றி. மக்கா வெற்றியில பல மக்கள் இஸ்லாத்துக்கு அப்ப சேர்ந்தாங்க. அப்ப புதுசா வந்தவங்க ஏதோ ஒரு சில காரியத்தை வச்சு வந்திருப்பாங்க, அந்த மார்க்கத்தை தீண்டாமை இல்ல, முகமது நபி கூட போனா நம்ம நேர்மையா பாத்துக்கிறாரு, இப்படி ஏதாவது ஒரு நோக்கத்தை வந்திருப்பாங்க. முழு கொள்கை வழங்கியவர்கள் ஆரம்ப கால தோழர்கள், அபூபக்கர் ரதியல்லானவர்கள், உமர் ரதியல்லானவர்கள், உஸ்மான் ரதியல்லானவர்கள், முந்தைய தோழர்கள் உண்டுல, இவங்க கொள்கை வழங்கினவங்க. இந்த பின்னாடி வந்தவங்க இனிமேல் இவங்க இப்பதான் சிலபஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க, எல்கேஜி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பாடம் வழங்குகிற கூட்டம் அது. அந்த கூட்டம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களுக்கு ஜாத்துல் அன்வாத் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு மரத்தை தாருங்கன்னு கேட்டாங்க. அற்புதம், எங்களுக்கு ஒரு அற்புதம் தரணுமா இல்லையா? அட அற்புதம் உள்ளத்துல தான் இருக்கு. நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு யுத்தம் செஞ்சா யுத்தத்துல வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லையா, யுத்தத்துல வெற்றி கிடைக்காது. அல்லாஹ் பாடம் நடத்தி இருக்கிறான். பத்ர்ல கொடுத்த வெற்றியை ஹுனைன்ல அல்லாஹ் கொடுக்கலையே. பத்ர்ல அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்துச்சு, ஹுனைன்ல கூட்டத்து மேல நம்பிக்கை இருந்துச்சு. அல்லாஹ் போட்டானா, அடியை கொடுத்தானா? ரசூலுல்லாஹ் பாடத்தை விளங்க வைக்கிறார்கள். நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி இருக்கிறது தெரியுமா? மூசா நபியிடத்தில் அவர்கள் தோழர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு மட்டும் ஒரு கடவுள், அவர்களுக்கு பல கடவுளா? எங்களுக்கும் பல கடவுள் வேண்டும் என்று கேட்டதை போன்று மக்களே நீங்கள் என்னிடத்தில் கேட்கிறீர்கள். இது அறியாமை கால பழக்கம் ரசூலுல்லாஹ் உணர்த்துகிறார்கள். தவறு என்று அந்த மக்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை அற்புதங்கள் ஒருபோதும் உங்களை வழி நடத்தாது. அற்புதங்கள் அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுப்பான், நினைச்ச நேரத்தில் கொடுக்க மாட்டோம். நிறைய பேர் பேசுவாங்க, ரசூலுல்லாஹ் எத்தனை நோயாளிகளை நலம் விசாரித்தார், தீர்த்தார்கள் தெரியுமா? எத்தனை நோயாளிகளுக்கு தீர்வு கொடுக்கல தெரியுமா? அதையும் சொல்லணும்ல. எத்தனை பேருடைய பசியை நீக்கினார்கள் தெரியுமா? எத்தனை முறை ரசூலுல்லாஹ் பசியில கடந்தாங்க தெரியுமா? அதையும் சொல்லணுமா இல்லையா? ஒரு பக்கம் பார்ப்பார்கள், மறுபக்கம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் நபிமார்களுக்கு அற்புதம் கொடுத்தது உண்மை, நினைச்ச நேரத்தில் கொடுக்க மாட்டான், நினைச்ச அளவு கொடுக்க மாட்டான். அவன் விரும்பிய அளவிற்கு தருவான், விரும்பிய அளவுக்கு எடுத்துருவான். நபிமார்களுக்கு சொந்தமல்ல அற்புதங்கள், அவன் நாடும் போது கொடுப்பான், நாடும் போது எடுப்பான். இதைத்தான் திருக்குர்ஆன் நமக்கு பாடம் நடத்துகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்தோரை உயிர்ப்பித்தார், எல்லாரும் உயிர்ப்பிக்கல. தஜ்ஜால் இறந்தோரை உயிர்ப்பிப்பான், எல்லாரும் உயிர்ப்பிக்க மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை பிளந்தார்கள், எப்போதும் கடலை பிளக்க முடியாது. ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அவருடைய கண்ணில் ஏற்பட்ட நோய்க்கு தனது எச்சிலை தொட்டு நோயை நிவர்த்தி செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வே நோய்வாய்ப்பட்டு தான் மரணித்தார்கள். ரசூலுல்லாஹ்வால எப்போது முடிஞ்சிருந்தா அது ரசூலுல்லாஹ்வின் அற்புதம் நடத்தும். சில நேரத்தில் முடியும், சில நேரத்தில் முடியாது. 2 ரொட்டி துண்டோடு உம்மு சுலைம் அழைக்கிறார் நபியை உணவுக்காக. ரசூலுல்லாஹ் உள்ள நுழைகிறாங்க, பிஸ்மில்லாஹ் சொல்லி ரொட்டியை சுட ஆரம்பிக்கிறாங்க. 300 தோழர்கள் சாப்பிட்டார்கள். 300 தோழர்களுக்கு 2 ரொட்டியிலிருந்து உணவளிக்க தெரிந்த ரசூலுல்லாஹ்வுக்கு மற்ற நாட்களில் ஏனைய காலங்களில் பசியோடு பட்டினியோடு வயிற்றிலே 2 கல்லை கட்டக்கூடிய அளவிற்கு பஞ்சத்திலே இருந்தார் அல்லாஹ்வுடைய ரசூல். அற்புதங்களை பொறுத்தவரை நினைத்த நேரத்தில் படைப்புகளால் செய்ய முடியாது, ஏனென்றால் அற்புதம் அவர்களுக்கு சொந்தம் இல்லை. ஆனால் இந்த ஈக்கிவாப்பா என்பவர் அவர் மக்களோடு நடமாடுகிறார். எல்லா மக்களுக்கும் அவர் காட்சி தரமாட்டார்.
அவர் விரும்பிய மக்களுக்கு தான் காட்சி தருவார் என்று இப்ப நடக்குதுன்னு பேசுறாங்க. அப்படின்னா இவர் பேருக்கு கூட முதல்ல ஆதாரம் கிடையாது, அதையும் அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, முந்தைய காலம் ஒரு 100 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ அதே தீவுத்தெரு பகுதியில் உள்ள ஒரு தெருவில் இருந்து ஒரு வயது முதிர்ந்தவர் சுபுகு தொழுகைக்கு செல்கிறார். அப்ப நேரத்துல கலாரம் கிடையாது, அப்ப கடிகாரம் கிடையாது, எந்திக்கிறதா சுபுகு நேரம், இருட்டா இருக்குது. ஒருவேளை சுபுகு டைம் ஆயிருக்கும்னு எந்திரிச்சு போறாரு. போனது நடுநிசி நேரம் 2 மணி 1 மணிங்கிற நேரத்துக்கு போறாரு. வழியில யார் வரா? ஈக்கியூ அப்பா வராரு. அவர் தான் அப்போ ஊருக்கு காவலர் போல அவர் வந்துடுறாரு. அவர் மவுத் ஆயிட்டார், கபூர்ல இருக்கிறார். ஆனா நைட் 2 மணிக்கு வராரு. ஒருவேளை நீங்க எல்லா நாள் நைட் 2 மணிக்கு போனா அவரை பார்க்கலாமோ என்னவோ, அவங்க கதை அப்படித்தான் சொல்லுது. அவர் போகும்போது அவர் கேட்கிறார், எங்கப்பா போற? சுபுக தொழுகைக்கு போறேன். சுபுக டைம் இன்னும் ஆகல, சுபுக டைம் இன்னும் ஆகல. இதெல்லாம் நாங்க வெளியே சுத்துற நேரம், நீங்க வெளியே சுத்தாதீங்க. என்ன கான்செப்ட்ல கொண்டு வரீங்க? நாங்க வெளியில சுத்துற நேரம் என்ன அர்த்தம்? நாங்களும் மலக்குமார்களும் ஷைத்தான்களும் ஜின்களும் வெளியே சுத்துகிற நேரம் அப்படின்னு அந்த ஈக்குவப்ப சொன்னாராம். சொல்லும் போது இவர் கேட்கிறார், இந்த வயது முதிர்ந்தவர், எனக்கு சொல்றீங்க, நீங்க யாரு? அவர் அதற்கு பதிலளிக்கிறார், நான் யாரு தெரியுமா? நான் தான் ஈக்குவப்பா அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து தான் அவர் பேர் இது என்று அறியப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அவர் பேரு இதை கொண்டுதான் அறியப்படுகிறது. அப்ப உண்மையிலேயே தர்கால ஆள் இருக்குதானே தெரியல. இதெல்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. யார் அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியல. அவர் இப்படி ஒரு கேரக்டர் வாழ்ந்தாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்ல. பேருக்கு எவிடன்ஸ் இல்ல அப்படின்னா ஆளுக்கு எப்படி எவிடன்ஸ் இருக்கு? ஒரு பேருக்கு எவிடன்ஸ் இருக்கணுமா இல்லையா? இப்படி ஒருத்தர் இருந்தாருங்க, 400 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே காயல் பட்டணத்தில் ஊர் தலைவராக இருந்தார், அவர் தான் இந்த நபர், அவர் மவுத் ஆயிட்டாரு, அன்னைக்கு மக்கள் கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க. அப்போ ஒரு ஆள் இருந்தாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கும். இங்க பேருக்கு எவிடன்ஸ் இல்ல. இவர் சொன்னதை வைத்து தான் இறந்து போனவர் வந்து தாம் பேரை சொன்னதை வச்சுதான் அது இவரா தான் இருக்கும், இது இவர் பேரு தான் என்று முடிவெடுத்தார்கள். உள்ள மையம் இருக்குதாங்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்லை. இவங்க எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்று பாருங்கள். மக்களை வழிகெடுப்பதற்கு அறியாமை பாதையை கையில் எடுப்பது இவர்களின் பிரதான ஆயுதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய சில வசனங்களை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துகிறோம். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், 46வது அத்தியாயம் சூரா அஹ்காஃப் 5வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அதுலமு மிம்மை யதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை இன்றி யார் மற்றவர்களை அழைக்கிறார்களோ, மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரை தனக்கு பதிலளிக்காத ஏனைய கடவுள்களை எவன் அழைக்கிறானோ அவனை விட வழிகெட்டவன் யார்? அப்ப நீங்க அழைச்சா பதில் கொடுக்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான். குர்ஆன் ஆயத்தை சொல்லுது, நான் மட்டும்தான் பதில் கொடுப்பேன், என்ன தவிர எவனை கூப்பிட்டாலும் அவன் பதில் தர மாட்டான். குர்ஆன் பேசுகிறது. தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், வஹுமன் துஆஇஹிம் காஃபிலூன், நீ அழைத்த துவாவை அவர்களை மறுக்கிற இடத்தில் இருக்கிறார்கள். அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சவன் மறுத்துருவான். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹுஷிரன் நாசு கானு லஹும் அதாஉ வ கானு பி இபாதத்திஹிம் காஃபிரின், நாளை மறுமையில் நீங்கள் எந்த கடவுள்களை, எந்த மகான்களை, எந்த அவுலியாக்களை, எந்த நாதாக்களை அழைத்தீர்களோ அவர்கள் நாளை மறுமையில் உங்களுக்கு பகைவர்களாக மாறிவிடுவார்கள். எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது, ஒழுங்கா ஓடிரு, நான் செஞ்ச தப்புக்கு அல்லாஹ் கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்ன வணங்கினேன், என்ன கூப்பிட்டேன், என்ன துவா செஞ்சேன், என்கிட்ட நீ வராத என்று சொல்லுகிற இடத்தில் தான் அத்தனை இணை தெய்வங்களும் இருப்பார்கள் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. எந்த நம்பிக்கையில் நீங்கள் இவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்கிறீர்கள்? எதை நோக்கி மக்களை நீங்கள் அழைக்கிறீர்கள்? அவுலியாக்களுடைய கராமத்து என்றென்றும் நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும் என்று மக்களை வழிகெடுப்பது, இது குர்ஆன் ஹதீஸினுடைய தத்துவத்திற்கு, சத்தியத்திற்கு விரோதம் இல்லையா? இன்னமும் பேசுறாங்க. 21ஆம் நூற்றாண்டு வந்து அதுல 1/4 நூற்றாண்டு கடக்க போறோம், இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள தர்கால அவுலியா இருக்கிறாரு, அவர் பேசுறாரு, அவர் உள்ள இருந்து கேட்கிறாருன்னு சொன்ன காலம் போய் இப்ப வெளியே நடமாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எவ்வளவு காலம் தான் உள்ளே இருப்பாரு? கஷ்டமா இருக்குமா இல்லையா மனுஷனுக்கு? அவர் எந்திரிச்சு அங்கே எங்கே உலாத்துவார், நடமாடுவார். அப்ப யாரு கண்ணிலாவது பட்டா உண்டு. கரெக்டா அவர் மாற்று மத கண்ணில தான் படுறாரு. யாரு எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க கண்ணுக்கு வந்த மாதிரி தெரியல. நான் தான் ஈக்கியாப்ப, ஆளை பிடிச்சிடலாமா இல்லையா? இப்ப எல்லாரும் வாங்க, ஈக்கியாப்ப வந்துட்டாரு, கையோட பிடிச்சிட்டோம், எல்லாரும் வந்து பாத்துருங்க, இவர் தானே கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சொல்லிடலாமா இல்லையா? நம்ம கண்ணுக்கு வரமாட்டாரு. யாரு இந்த மடமைத்தனத்தில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள் கண்ணுக்கு தெரிவார்கள். அது அந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயும் வாங்கி, பேய நம்புறவனுக்கு தான் பேய் இருக்கு. பேய் எவன் நம்புறானோ அவனுக்கு இருட்டுல போனா பேய் இருக்கும். நம்பாதவனுக்கு இருட்டு மட்டும் தான் தெரியும், பேய் தெரியாது இல்ல. இப்படி ஒரு தத்துவம் உண்டு, ஒரு பேச்சு உண்டு. அது மாதிரி யாரு கண்ணுக்கு இவர் தெரிவார் தெரியுமா? யாரெல்லாம் இவர்களை நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் தெரிவார்கள். இன்னமும் நடமாடுகிறார்கள்.
மக்களோடு பேசுகிறார்கள், பூந்தி எதிர்பார்க்கிறார்கள், தூங்குகிறார்கள், கொள்ளுகிறார்கள், மக்களோடு சிரிக்கிறார்கள். தனது மக்பரா அசுத்தமாக இருக்கிறது என்று நினைத்து வருத்தப்படுகிறார்கள். அவர்களை வருத்தப்பட விட்டுட்டோமே, நாம சுத்தம் பண்ணலையே. இதை போய் மக்கள்கிட்ட சொன்னா உடனே பொருளாதாரத்தை கொடுத்து அடுத்த கட்ட விழாக்களை நடத்துவதற்கு மக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த காயல்பட்டின மக்களை பத்தி நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். எத்தனையோ வழிகட்ட சிந்தனைகளை உருவாக்கி எத்தனையோ பெரும் பெரும் கூட்டம் உண்டு. தமிழகத்தில் பூட்டிய தர்காக்களை திறந்த மக்கள் காயல்பட்டின மக்கள். இதை நீங்க மறுக்கவே இயலாது. நீங்க இந்த காயல்பட்டினத்தில் உள்ள ஆட்கள் இங்க உள்ள தர்கா மட்டும் தான் கொண்டாடுகிறார்கள், கும்பிடுகிறார்கள் என்று நினைக்கிறீங்களா? எத்தனையோ ஊர்கள்ல தர்காக்களை பூட்டியாச்சு. அங்க ஆள் வரத்து இல்லை, மக்கள் யாரும் வரல. நாம் பணத்தை கொடுத்தாத அந்த தர்காவை நடத்துறேன்னு சொல்ற ஆட்கள் காயல்பட்டினத்தில் இருக்கிறார்கள். கடையநல்லூரில் மூடிய தர்காக்களை திறந்தவர்கள் இந்த மக்கள். இங்க இருந்து யாரா ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு காசு செலவு பண்ணி இருக்கிறாங்க. நம்ம மக்கள் நாகூர் தர்கா வரைக்கும் போயிருக்கிறாங்க, கேரளாவில் உள்ள பீமா தர்கா வரைக்கும் போயிருக்கிறாங்க. அஜ்மீர் தர்காக்கு போகணும்னு ஆசைப்படுற மக்கள் இந்த ஊர் மக்கள் மட்டும்தான். எவ்வளவு மக்கள் ஆசைப்படுறாங்க? ஹஜ்ஜுக்கு போறோமோ இல்லையோ, அஜ்மீருக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடணும், எப்படியாவது அந்த அவுலியாவினுடைய முகத்தை பார்த்து விட வேண்டும். எவ்வளவு மோசமான கலாச்சாரம்! அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், லா தஜாலு கப்ரி ஈதா, எனது கபரை விழா கொண்டாடுகிற இடமாக ஆக்காதீர்கள். விழா கொண்டாடுற இடமா சுத்தமா இருக்கணும். என் கபர் எப்படியா இருந்தாலும் நீ கண்டுக்காதங்கிறாங்க. அதான அதுக்கு அர்த்தம். லானல்லாஹுல் யஹூத வன்னசாரா, அல்லாஹ் யூதர்களை கிறிஸ்தவர்களை அழித்து நாசமாக்கட்டும். இத்தகது குபூர் அன்பியாகி மசாஜித், தங்களுக்கென்று அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய கபர்களை வணங்குகிற இடமாக ஆக்கி கொண்டார்கள். எனவே அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் இறுதி காலத்திலே எச்சரிக்கை செய்ய என்ன காரணம்? நபிமார்கள் வணங்கப்பட்டார்கள், மற்றவங்களையும் வணங்கிடுவாங்க, என்னையும் வணங்கிடுவான்ற ஒரு பயம். இன்னைக்கு எல்லாரையும் வணங்குறாங்க. நாளைக்கு இந்த மாற்று மத சகோதரி ஒருவேளை வஃபாத் ஆயிட்டா கபரை கட்டிடுவாங்க. புதுசா ஒரு அவுலியா இந்த மதத்திலிருந்து வந்துட்டாங்கன்னு. ஏன்னா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாரா? நீங்க அல்லாஹ் ஈமான் கொண்டீங்களா இல்லையா? நானும் ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்கிறேன், 6 தடவை பல்லு தேய்க்கிறேன், என் கண்ணுக்கு அவுலியா வர மாட்டேங்கிறாரு, இவன் கண்ணுக்கு தான் வந்து. அப்ப இவளுக்கு ஏதோ ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு மாற்று மத பெண்ணை வைத்து இன்னொரு தர்காக்களை கட்டி விடுவார்கள். இதுதான் இஸ்லாம் சொன்ன தத்துவமா? ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனாங்களே, அபூபக்கர் 2 ஆண்டு காலம் ஆட்சி, உமர் 10 ஆண்டு கால ஆட்சி, உஸ்மான் 13 ஆண்டு கால ஆட்சி, அலி 5 ஆண்டு கால ஆட்சி, ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக 4 பெரும் கலீஃபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை சுற்றி ஆட்சி செய்தார்களே. யாருமே சொல்லலையே நபி என் பின்னாடி வந்தாங்க நான் பார்த்தேன்னு ஒரு ஆள் சொல்லணுமா இல்லையா? ஈக்கியாப்பாவோட ரசூலுல்லாஹ்க்கு ஆற்றல் குறைவா, மதிப்பு குறைவா, கண்ணியம் குறைவா, அல்லது ஈக்கியாப்பாவை பற்றி நீங்கள் சொன்னது பொய்யா? தெரியணுமா இல்லையா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்திலே பேசுகிறான். சூரா அல் ஹஜ் 22வது அத்தியாயம் 73வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, துரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹு, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, நீங்கள் கவனமாக கேளுங்கள். எல்லா இடத்திலும் ஈமான் கொண்டவர்கள் அழைக்கிறான், இங்க மனிதர்களேன்னு கூப்பிடுறான். நீ மனுஷன் தானே, உனக்கு 6 அறிவு இருக்க இல்லையா? நீ எந்த மதம் எந்த ஜாதியா இருந்துட்டு போ, எந்த நிறம் எந்த தேசமா இருந்துட்டு போ, நீ புத்தி உள்ள மனுஷனா இல்லையா? மனுஷனா நான் சொல்றத கேளுங்கிறான். சொல்றான் அல்லாஹ், இன்னல்லதீன ததஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு, உண்மையான கடவுளை விட்டுவிட்டு நீ யாரை அழைத்துக்கொள், கற்களை, மரங்களை, வானத்தை, சூரியனை, சந்திரனை, செத்த மையத்தை, எதை வேண்டுமானால் நீ அழைத்துக்கொள், லை யஹ்லுகு துபாபன், இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் சரி ஒரு ஈயை கூட இவர்களால் படைக்க முடியாது. இந்த ஈ காட்ட இந்த ஈகாப்பா என்று சொல்லப்படக்கூடிய இந்த அவுலியா, இந்த பேருக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். அதுக்கு ஒரு கவிதை வேற இருக்கிறது. காயல் பதியை அழிக்க வந்த கயவர் கூட்ட கப்பலை கரத்தில் ஈக்கி தனையெடுத்து உறக்க வீசி எறிந்ததால், ஒரு நேரம் இந்த காயல்பட்டினம் கயவர்களால், கப்பல் படையினர்களால் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கும் போது மக்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஏதாவது அடிப்பாங்க, புல்லட்டுகள போடுவாங்க. இந்த வெளி உள்ள மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க, நமக்கு எதிரான ஆட்கள்லாம் இவனை குண்டெல்லாம் வச்சிருக்காங்கன்னு. எங்க வாப்பா குண்டெல்லாம் கிடையாது, வெறும் ஈக்குவாரியில் தான் வச்சிருப்பாரு. ஈக்குவாரியில ஒரு குச்சி எடுத்து போட்டாரு, கப்பல் உடஞ்சு நாசமா போயிடுச்சு. காப்பாத்திட்டாரா இவரு? சுனாமியை தடுத்தது 2004 காயல்பட்டினத்தில் வந்த சுனாமியை தடுத்தது அவுலியா என்று பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். சுனாமியை தடுத்தது யார்? மற்ற இடத்துக்கு சுனாமி வந்துச்சா? சென்னைக்கு வந்துச்சு, கடலூருக்கு வந்துச்சு, பாண்டிச்சேரிக்கு வந்துச்சு. ஏன் இங்க ராமநாதபுரம் வரைக்கும் வந்தது, எங்க வரல? காயல்பட்டினம் வரல. ஏன் வரல? அவுலியாக்களுடைய பெருமதி என்று பேசுகிற மக்கள் இன்னும் இருக்கிறார்கள். இந்த மடமைத்தனத்தை குறித்து தான் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் நீ கப்பல் படையை தடுக்க வேண்டாம், நீ சுனாமியை தடுக்க வேண்டாம், ஒரு ஈய படைச்சு காட்டு.
அட ஈயை படைப்பதை கூட விடு. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருவேளை ஈ உங்களிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை பறித்து விட்டு சென்றால் அதையாவது திருப்பி வாங்குவியான்னு கேட்கிறான். ஈ என்னத்தை எடுத்துட்டு போயிடும்? தங்கத்தை எடுத்துருமா? வெள்ளி வைரத்தை எடுத்துருமா? அல்லது உங்கள்ட்ட இருந்து ஒரு மூட்டை அரிசி எடுத்துருமா? ஈ ஒரு அரிசி பருக்கையை கூட எடுக்க முடியாது, அதால தூக்க முடியாது. அட அதையாவது நீ எடுத்துட்டு பாப்போங்க. நீ எல்லா கடவுளும் ஒன்று சேருங்க, அத்தனை கடவுளும் ஒன்று சேர்ந்து இதை எடுத்துட்டு வாங்கிறான். அவளிய பூந்தி கேட்டாருல, பூந்தி அவர் தூக்க முடியுமா அவரால? ரோஜாவை கேட்டார், அதை மோந்து பார்க்க முடியுமா அவரால? அவர் எழுந்து ஒரு சலாம் சொல்ல முடியுமா? சூரா அல்-அராஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும், அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள். ஃபல்யதுஊஹும், அவர்களை நீங்கள் அழையுங்கள். ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், இப்ப நீ கூப்பிடு, அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும். நீ உண்மையாளரா இருந்தா கூப்பிடுங்கறான்ல. நான் பக்கத்துல நிக்கிறேன்பா, அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க போய் சொல்லுங்க, உன் அவுலியாக்களை எல்லாம் கூப்பிடு, உன் மகான்களை கூப்பிடு, உன் இணை தெய்வங்களை கூப்பிடு, நீ கூப்பிடு, இப்ப அவன் பதில் கொடுக்கணும், அவர்கள் பதிலளிக்க வேண்டும். ஆற்றல் இருக்கா இல்லையா? பிள்ளையை தர ஆற்றல் உண்டு, மலையை தர ஆற்றல் உண்டு, சுனாமியை தடுக்க ஆற்றல் உண்டு, கப்பல் படையை தடுக்க ஆற்றல் உண்டு இவர்களுக்கு என்றால் ஒரு சலாம் சொல்ல ஆற்றல் இல்லையா? சொல்ல சொல்லு சலாம் என்கிறான்ல. பதிலளிக்கட்டும், நீ கூப்பிடு, பதில் தரட்டும். தருவார்களா என்று திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, அறியாமையை நோக்கி அழைக்கிற மக்கள் இஸ்லாத்திலும் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் புத்திசாலிகள் என்று நினைக்கிறோம். இஸ்லாம் புத்திசாலித்தனம். ஆனால் இருக்கிற இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் புத்திசாலிகள் எல்லாம் கிடையாது. யார் குர்ஆனை ஹதீஸை அந்த தத்துவத்திற்கு நிராகரிப்பாக நடக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே திருக்குர்ஆன் சொல்லுகிறது ஐயுகள் ஜாஹில், முட்டாள்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அத்தகைய மடையர்களை, முட்டாள்களை, அவர்கள் சித்தாந்தங்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அவுலியாமார்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள், மக்கள் மத்தியிலே காட்சி தருகிறார்கள் என்கிற இந்த பேச்சு தொடர்ச்சியாக இது போன்ற இந்த அவுலியாக்களை புகழக்கூடிய மக்களிடத்தில் வருகிறது. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மக்கள் எல்லாம் சீரழிகிறார்கள், சின்ன பின்னமாக மாறுகிறார்கள், ஒரு வார்த்தை கொடுக்க மாட்டீங்களா? கேட்கணுமா இல்லையா? அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் தீமையை தடுக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய கடமை. இவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க, உலகத்தை நடமாடுறாங்க, அங்கன போறாங்க, இந்த தெருல பாக்குறாங்க, இந்த தெருல இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவோ பிரச்சனை இந்த சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக வருது. ஒரு நாள் ஒரு பொழுது வாயை திறந்து கேட்டிருப்பாங்களா? கேட்டாங்களா? கேட்கலன்னு அர்த்தம் அடிபட்டு சாகட்டுன்னு விட்டுட்டாங்களா? அல்லது அவர்கள் செத்ததால் அவர்கள் வாய் திறக்க முடியவில்லையா? இந்த அர்த்தத்தை, இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸுன், திரைக்கு அப்பால் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த திரை கிழிக்க முடியாத, பிரிக்க முடியாத ஒரு திரை. கியாமத்து நாள் வரை இந்த திரையில் இருப்பார்கள். அங்க என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, இங்க என்ன நடக்குன்னு அவர்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகிறான். அந்த அடிப்படையில் இறந்தவர்கள் என்றைக்கும் இறந்தவர்கள் தான், ஒரு நாளும் அவர்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கு சமமாக முடியாது என்கிற மார்க்க தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம். இரண்டு அறிவிப்போடு எனது உரை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த சிவன் கோயில் தெருவில் உள்ள எல்கே ஸ்கூலில் வைத்து நம்முடைய தமிழக அரசின் சார்பாக இலவச மருத்துவ சிகிச்சைக்கான ஒரு முகாம் ஒன்று நடைபெற இருக்கிறது. ஏராளமான மருத்துவ ரீதியான அந்த பரிசோதனைக்கான பல காரியங்கள் அனைத்தும் இலவசமாக நடத்தப்படுகிறது. இசிஜியில் ஆரம்பித்து மற்ற எல்லா விதமான உங்களுடைய உடலில் ஏற்பட இருக்கிற அல்லது ஏற்பட்டு இருக்கிற வியாதிகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள அல்லது ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு இலவசமாக அரசின் மூலமாக நடத்தப்படுகிற இந்த முகாமில் தேவைப்படுபவர்கள், பயனுள்ளவர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் நம்முடைய பள்ளியிலிருந்து பெறப்படுவது மாநில தலைமையகத்திற்கான மார்க்க ரீதியான சமுதாய பணிகளுக்காக வேண்டி செலவழிக்கப்படுகிறது. பொதுவாக நாம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் அந்த வசூலை நாம் செய்வோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மாநாட்டுக்காக வேண்டி நாம் இந்த காரியத்தை கொஞ்சம் தள்ளி போட்டதுனால இப்போ ஜமாதுல் அவ்வல்ல நாம் இந்த வசூலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். மிகப்பெரிய மார்க்க பணிகளையும் சமுதாய பணிகளையும் செய்து கொண்டு பொருளாதார தேவையோடு, நெருக்கடியோடு நாம் இருக்கிறோம். ஆகையினால் அடுத்த வார ஜும்மா வசூலை அல்லாவுக்காக அதிகமாக அள்ளி வழங்குங்கள். இந்த வார ஜும்மா வசூலையும் தாராளமாக தந்து வருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.